பிரகதிக்கும் திலீப்புக்கும் திருமணமாகி 12 நாட்கள் முடிஞ்சிருக்கு. கடந்த மாதம், அதாவது மார்ச் மாதம் 2025 தான் திருமணமாகி இருக்கு. இது ஒரு காதல் திருமணம். அதனால பிரகதி கல்யாணத்துக்கு பின்னாடி அப்லோட் பண்ண ரீல் வீடியோக்களை பார்க்குறவங்களுக்கு அவ திருமணத்துக்கு பின்னாடி ரொம்பவே சந்தோஷமா இருக்கான்னு தான் தோன்றி இருக்கும். ஆரம்பத்தில் இவங்களோட திருமணத்துக்கு குடும்பத்தோட சம்மதம் கிடைக்கல. அதனால நீண்ட நாட்களாகவே போராடித்தான் குடும்பத்தோட சம்மதத்தை வாங்கி 2 பேரும் திருமணம் பண்ணி கொண்டிருக்காங்க. மார்ச் மாதம் 19ஆம் தேதி 2025 அன்னைக்கு அவூரியா நகரத்தில் இருக்கிற தியாப்பூர் பகுதியில் வசிக்கிற திலீப் திருமணமாகின பின்னாடி 14 நாட்களுக்கு பிறகு கோலி பண்டிகையை கொண்டாடின பின்னாடி வளமையா அவரோட வேலைக்கு திரும்பி இருக்கார். அன்னைக்கு மதியம் வேலையை முடிச்சுட்டு மனைவி பிரகதிக்கும் சகோதரன் சந்தீப்புக்கும் கால் பண்ணி வேலையை முடிச்சிட்டதாகவும் சீக்கிரமா வீடு வந்து சேருவதாகவும் சொல்லி காலை கட் பண்ணி இருக்கார். திலீப் அவரோட வீட்டுக்கு வந்து சேர்ற இடத்துல இருந்து ஒரு 27 கிலோமீட்டர் தூரத்துல தான் அவர் வேலை செய்கிற இடம் இருந்திருக்கு. திலீப் வீட்டுக்கு வந்து சேர்றதா சொன்ன நேரத்துல இருந்து வெகு நேரமாகியும் வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கல. திலீப்புக்கு அவனோட மனைவி பிரகதி கால் பண்ணி பார்க்குறா. ஆனா திலீப் கிட்ட இருந்து எந்த பதிலும் கிடைக்கல. ஏதாவது வேலை விஷயமா திலீப் கால் பேசாம இருக்கலாம் என்று ஆரம்பத்துல நினைச்சிட்டு அதை பெரிய விஷயமா எடுத்துக்கொள்ளாம விட்டுருக்காங்க. ஆனா இரவு வெகு நேரமாகியும் திலீப் வீட்டுக்கு வந்து சேரல. திலீப் கிட்ட இருந்து எந்த காலும் வீட்டுக்கு வந்திருக்கல. அப்படி இருக்கிறப்ப தான் மறுபடியும் திலீப்புக்கு கால் பண்றப்போ கால் ஆன்சர் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் அதில் பேசினது திலீப் இல்லை, அதில் பேசினது அவூரியா நகரத்தோட காவல்துறையாக இருந்திருக்காங்க. அதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, திலீப் விபத்தில் சிக்கி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொந்தக்காரங்களை சீக்கிரம் அங்கே வந்து சேரும்படியும் சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்த சொந்தக்காரங்களும் அன்னைக்கு வைத்தியசாலைக்கு போகிறாங்க. திலீப்பை அந்த நிலைமையில் பார்த்த அவனோட மனைவி பிரகதி துக்கத்தை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாமல் ரொம்ப நேரமாக கதறி அழுதுருக்கா. அடுத்த நாட்களில் திலீப்போட உடல்நிலை ரொம்பவே மோசமாக போனதுனால வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 2 நாட்களுக்கு பின்னாடி திலீப் சிகிச்சை பலனில்லாமல் இறந்து போயிருக்கான். ஆனால் திலீப் இறப்பு திட்டமிடப்பட்டு பண்ணப்பட்ட கொலை என்பது அன்னைக்கு யாருக்குமே தெரிந்திருக்கல. அதோட இந்த கொலையோட மாஸ்டர் மைண்ட் திலீப்போட குடும்பத்துக்குள்ளேயே இருக்கிற ஒருத்தர் என்பதும் அன்னைக்கு யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இது உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஒரு திகில் கொலை சம்பவமான அவூரியா மாவட்டத்தோட திலீப் சிங் யாதவோட மர்டர் கேஸ். திலீப்போட பிரேத பரிசோதனை அறிக்கையை காவல்துறை படிச்சு பார்க்குறப்போ தலையில சுடப்பட்டிருக்கிறதுனால திலீப்போட மண்டையோடு மிக மோசமா நொறுங்கி இருக்கு. அதோட உடல்ல பல இடங்கள்லையும் அடிப்பட்ட காயம் இருக்கிறது தெரிய வருகிறது. இதனால இது ஒரு திட்டமிடப்பட்டு பண்ணப்பட்ட கொலை என்பதை காவல்துறை முடிவு பண்றாங்க. திலீப் சிங் யாதவுக்கு 21 வயது ஆகி இருந்தது. அவனோட அப்பா சுமர் சிங் யாதவுக்கு திலீப்போட சேர்த்து சந்தீப், அக்ஷய் மற்றும் சச்சின் என்று சொல்லப்பட்ட மொத்தமா 4 மகன்கள் இருந்திருக்காங்க. சுமர் சிங் செய்து வந்த ஹைட்ரோக்ரேன் தொழிலை தான் திலீப்பும் செய்து வந்திருக்கான். திலீப்போட அப்பா கிட்ட சொந்தமா 12 ஹைட்ரோக்ரேன்கள் இருந்திருக்கு. உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற பல மாவட்டங்கள்ல இவங்களோட ஹைட்ரோக்ரேன்கள் தான் வேலை செஞ்சு வந்திருக்கு. அப்படி இருக்கிறப்ப தான் கடந்த மார்ச் மாதம் 3 வருடங்களா தான் காதலிச்சு வார பிரகதி என்ற ஒரு பொண்ணு திலீப் திருமணம் பண்ணிக்க போறதா வீட்டில் சொல்லி இருக்கான். ஆனால் அது அவங்க அப்பா சுமர் சிங்குக்கு பிடிக்கல. ஆனால் மகனோட பிடிவாத குணத்தால கடைசியா அவர் திருமணத்துக்கு சம்மதிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கார். 2 வீட்டார் சம்மதத்தோட திலீப் பிரகதி திருமணம் மார்ச் 5ஆம் தேதி 2025 நடந்து முடிச்சிருக்கு. பிரகதி திருமணமாகிய சில நாட்களிலேயே மாமனார் வீட்டில் இருக்கிற எல்லாரோட இதயங்களையும் வென்றெடுத்திருக்கா. அதனால திலீப் குடும்பத்தில் எல்லாருக்குமே பிரகதியை ரொம்பவே பிடிச்சு போயிருக்கு. அவங்களோட திருமண வழக்கப்படி திருமணமாகின 4வது நாள், அதாவது மார்ச் 9ஆம் தேதி பிரகதி அவளோட தாய் வீட்டுக்கு போயிருந்திருக்கா. திலீப்பும் கோலி பண்டிகையை கொண்டாடி முடிச்சுட்டு பழையபடி வேலைக்கு திரும்பி இருக்கான். மார்ச் மாதம் 19ஆம் தேதி அன்னைக்கு பலியா கிராமத்தில் இருக்கிற ஒரு கரும்பு காட்டுக்குள்ள ஒரு மனிதனோட சடலம் கிடக்கிறதா காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. அங்க வந்த காவல்துறைக்கு அந்த நபர் இன்னும் இறக்கல என்றும் உயிரோட தான் இருக்கா என்பதும் தெரிய வந்ததுனால அவனை உடனடியா மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அந்த நபரோட ஆதார் கார்டை வச்சு அந்த நபரோட பெயர் திலீப் சிங் யாதவ் என்பதை போலீஸ் தெரிஞ்சு கொள்றாங்க. அவனோட மொபைல் போனுக்கு அவனோட மனைவியோட மொபைல் நம்பர்ல இருந்து வந்த
அந்த காலை எடுத்து பேசினப்பதான் திலீப் வைத்தியசாலையில சேர்த்த விஷயத்த காவல்துறை திலீப்போட குடும்பத்துக்கிட்ட சொல்லி இருக்காங்க. ஆரம்பத்துல காவல்துறை இதை ஒரு விபத்து என்று நினைச்சிருந்தாலும் பிரேத பரிசோதனை அறிக்கையில திலீப் துப்பாக்கியால சுடப்பட்டது தெரிய வந்திருக்கு. அதனால இது ஒரு கொலை வழக்காக மாறி இருக்கு. ஆரம்பத்துல திலீப் கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கான், அதன் பின்னாடி தான் சுடப்பட்டிருக்கான். முதல்ல திலீப்போட குடும்பத்துக்கிட்ட திலீப்புக்கு பகை ஏதாச்சும் இருக்கான்னு விசாரிக்கிறப்போ திலீப் ஒரு அப்பாவியான நபர் என்றும் வேலையை மட்டும் பார்த்துட்டு குடும்பத்தோட நேரத்தை செலவு பண்ணி கொண்டிருக்கிற ஒரு நபர் என்று காவல்துறைக்கு தெரிய வருகிறது. அதனால பகை என்று சொல்லிக்கொள்ற அளவுக்கு திலீப்புக்கு யாரும் இருக்கல. விசாரணை போயிட்டு இருக்கிறப்போ சிகிச்சை பலனில்லாம போனதுனால திலீப் மார்ச் மாதம் 21ஆம் தேதி 2011 அன்னைக்கு இறந்து போயிருக்கான். 20 வயசு ஆகியிருந்த பிரகதி திருமணமாகி 15 நாட்கள்ல விதவையாகி இருக்கா. கொலை வழக்கு பதிவு பண்ணப்பட்டு காவல்துறை விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல திலீப் கொல்லப்பட்டது பலியா கிராமத்துக்கும் தியாப்பூர்ல இருக்கிற ஒரு சாலைக்கு நடுவுல என்பது போலீஸுக்கு தெரிய வருகிறது. இதனால காவல்துறை ஆபரேஷன் த்ரினேட்டா மூலமா உத்தரப்பிரதேசத்தில் பொருத்தப்பட்டிருக்கிற நூற்றுக்கணக்கான சிசிடிவி காணொளிகளை ஆராய முடிவு பண்றாங்க. ஆபரேஷன் த்ரினேட்டா மூலம் மாநிலம் முழுவதும் 24 மணி நேரம் சைபர் கண்காணிப்புக்குள்ள இருந்துட்டு இருக்கும். ஸோ அதுல கொலையாளிகள் பதிவாகி இருக்கணும் என்று காவல்துறை முடிவு பண்ணி தியாப்பூருக்கும் பலியா கிராமத்துக்கும் இடையில இருக்கிற எல்லா சிசிடிவி காணொளிகளையும் சேகரித்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் சம்பவம் நடந்த நாளன்னைக்கு மோட்டார் வண்டி ஒண்ணுல 3 நபர்கள் போறது பதிவாகி இருந்திருக்கு. அதுல ஒருத்தர் கொல்லப்பட்ட திலீப் என்பது தெரிய வருகிறது. மற்ற 2 நபர்கள் யார் என்பதை காவல்துறை விசாரிக்க ஆரம்பிக்கிறப்போ ஒரு விஷயம் தெரிய வருகிறது. திலீப்ப அன்னைக்கு வண்டியில கூட்டி கொண்டு போற நபர் ராம்ஜி நாகர் என்று தெரிய வருகிறது. ராம்ஜி நாகரை முன்னாடியே கடுமையான குற்றங்களுக்காக காவல்துறை தேடிட்டு வந்திருக்கிறாங்க. பல குற்றங்களை செய்ததற்காக முன்னாடியே சிறைக்கு போய் வந்துட்டு இருந்த ஒரு நபர். திலீப் போன்ற ஒரு சாதுவான நபர் எதுக்காக ராம்ஜி நாகர் போன்ற ஒரு குற்றவாளியோட வண்டியில பயணம் பண்ணணும் என்று காவல்துறை யோசிக்கிறாங்க. இந்த சிசிடிவி காணொளி கிடைச்ச சில நாட்களுக்கு பின்னாடி ராம்ஜி நாகர் கைது பண்ணப்படுறான். ஆரம்பத்தில் அவனுக்கும் திலீப் கொலைக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னாலும் காவல்துறை அவங்களோட பாணியில விசாரிக்க ஆரம்பிச்சப்போ திலீப்பை கொல்றதுக்காக அனுராக் ஜாதவ் என்ற ஒரு நபர்கிட்ட இருந்து தான் பணம் வாங்கினதா ஒத்துக்கொண்டிருக்கான். அனுராக் ஜாதவை காவல்துறை தேடி கடைசியா அவனை கைது பண்றாங்க. அனுராக் ஜாதவ் பிடிப்பட்ட அதே நாள் காவல்துறை திலீப் வீட்டுக்கு போய் திலீப்போட மனைவி பிரகதியையும் கைது பண்றாங்க. திலீப்போட வீட்டில் இருந்தவங்களுக்கு அன்னைக்கு என்ன நடக்கின்றது என்று ஒன்றுமே புரியல. காவல்துறை உண்மையை சொன்னதுக்கு பின்னாடி தான் திலீப் கொல்லப்பட்டதுக்கும் திலீப்போட குடும்பத்தில் இருந்த நபர் ஒருத்தருக்கும் நெருக்கமான சம்பந்தம் இருக்கு என்ற உண்மை வெளியில தெரிய வர ஆரம்பிக்குது. 2000 ஆண்டு தொடக்கம் அனுராக் ஜாதவ் என்ற நபர் தியாப்பூர்ல பிரகதி வீட்டில் இருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு வீட்டில தான் வாழ்ந்து வந்திருக்கான். 29 வயதாகி இருந்த அனுராக் ஜாதவுக்கு எந்த வேலையும் இருக்கல. ஆனா நண்பர்களோட துணி, நகை, வட்டி என்பதை கடன் வாங்கி பார்க்கிறவங்களுக்கு ஆடம்பரமான ஒரு நபர் போல காட்டிக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கான். இதை பார்த்த பிரகதி அனுராக் ஜாதவ் ஒரு வசதியான நபர் என்று நம்பி அவனை விரும்ப ஆரம்பிச்சிருக்கா. அனுராக் ஜாதவ் குடும்பத்துக்கும் பிரகதி குடும்பத்துக்கும் முன்னாடியே குடும்ப பிரச்சனை இருந்ததன் காரணமா பிரகதிக்கு அனுராக் கூட நேரடியா பேசி பழக முடியல. பிரகதி கிட்ட அப்ப சொந்தமா மொபைல் போன் இருக்கல. அதனால இரவு வீட்டுல எல்லாரும் தூங்கினதுக்கு பின்னாடி அவளோட அப்பா மொபைல் போன்ல இருந்து அனுராக் கூட பேசி காதல வளர்த்து வந்திருக்கா. விசாரணை அப்பதான் அனுராக் தன்னோட உண்மையான பேரை மனுஜ் நாராயணன் என்பதுல இருந்து அனுராக் ஜாதவ் என்று மாற்றிக்கொண்டிருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. பிரகதியோட வற்புறுத்தல் காரணமாகத்தான் இது நடந்தது என்பதும் தெரிய வருகிறது. நீண்ட நாட்களுக்கு மறைக்க முடியாதவங்களோட காதல் விவகாரம் பிரகதியோட வீட்டுல ஒரு நாள் தெரிய வருகிறது. அதனால அனுராக் பிரகதி காதலுக்கு அவங்க எதிர்பார்த்தது போலவே வீட்டுல எதிர்ப்பு கிளம்ப ஆரம்பிக்குது. அதோட அனுராக் கிட்ட சொந்தமா ஒரு பைக் கூட இல்லை என்பதை பிரகதி தெரிஞ்சு கொள்ள ஆரம்பிக்கிறா. ஆனா அனுராக்கோட காதல்ல பிரகதி மூழ்கி போயிருந்ததுனால அவனை விட்டு பிரியறதுக்கு பிரகதிக்கு முடியாம போயிருக்கு. அப்படி இருக்கிறப்பதான் 2022 பிரகதியோட சகோதரி பாருலுக்கு திருமணம் நடக்குது. பாருல் திருமணம் பண்ணிக்கொண்ட குடும்பம் ரொம்பவே வசதியானவங்க. அந்த குடும்பத்துல இருக்கிற இளைய மகன் திலீப் திருமணமாகாம இருக்கிறது பிரகதிக்கு தெரிய வருகிறது. சகோதரி திருமண
கல்யாணத்துக்கு பின்னாடி சகோதரியை பார்க்கறதுக்காக திலீப் வீட்டுக்கு பிரகதி போயிட்டு வர ஆரம்பிக்கிறா. அப்பதான் திலீப்புக்கும் பிரகதிக்கும் முதலா பழக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது. ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்ட பிரகதி திலீப்பை தன்னோட வலையில விழ வைக்க நினைச்சிருக்கா. 3 வருடங்களா திலீப்பை காதலிச்சது போல நடிச்சிருக்கா. இது எதுவுமே தெரியாத திலீப் பிரகதிய உண்மையா காதலிச்சது மட்டும் இல்லாம வீட்டுல சண்டை போட்டு மார்ச் மாதம் திருமணம் பண்ணி கொண்டிருக்கான். இதுக்கிடையில பிரகதி அனுராக் ஜாதவ தன்னோட நண்பன் என்று திலீப்புக்கு அறிமுகம் பண்ணி வச்சிருக்கா. பிரகதி திலீப்பை காதலிச்சது போல நடிச்சு வந்தது அனுராக் ஜாதவுக்கு நல்லாவே தெரியும். ஆனா 3 வருடத்துல ஒரு தடவை கூட திலீப்புக்கு பிரகதி அனுராக் உறவுல சந்தேகம் வந்திருக்கிறதா தெரியல. அதனால பிரகதிக்கும் அனுராக்குக்கும் அது நல்லாவே சாதகமா போயிருக்கு. அப்பதான் 2025ல திலீப் திருமணம் பண்ணிக்க போறதா அவங்க அப்பா கிட்ட பேசி இருக்கான். ஆனா ஒரே குடும்பத்துல மறுபடியும் பொண்ணு எடுக்கிறதுக்கு அவர் விரும்பி இருக்கல. ஆனா இளைய மகன் மேல இருந்த பாசத்துல அவரோட விருப்பத்துக்கு அவர் ஒத்துக்கொண்டிருக்கார். மார்ச் மாதம் 5ஆம் தேதி இவங்க திருமணம் நல்லபடியா நடந்து முடியுது. சோ பிரகதி போட்ட பிளான்ல பாதி வெற்றிகரமா முடிஞ்சிருக்கு. திருமணமாகி 4 நாட்களுக்கு பின்னாடி பிரகதி அனுராக்க சந்திக்கிறதுக்காக அவளோட வீட்டுக்கு போயிருக்கா. போய் மார்ச் 17 அன்னைக்கு 2 பேரும் வளமையா சந்திக்கிற ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. அங்க வச்சு அவங்களோட அடுத்த திட்டத்தை போட ஆரம்பிக்கிறாங்க. 3 வருடமா திலீப்பை காதலிச்சது போல நடிச்சு பிரகதி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது திலீப்பை கொலை பண்றதுக்காக தான். ஏன்னா திலீப் பிறந்ததுக்கு பின்னாடி அவனோட கோடிக்கணக்கான சொத்துக்கள் தனக்கு வந்து சேரும். அதை வச்சு தன்னோட காதலன் அனுராக் ஜாதவோட ஆடம்பரமாக வாழலாம் என்று பிரகதி திட்டம் போட்டிருக்கா. திலீப்பை கொல்லணும். ஆனா யாருக்கும் அந்த கொலையில பிரகதி மேல சந்தேகம் வந்துடக்கூடாது என்பதுல கவனமா இருந்திருக்காங்க. இந்த திட்டத்துக்கு அனுராக் அவனோட சொந்தக்காரனான துர்லப் ஜாதவ் என்ற ஒருத்தங்கிட்ட உதவி கேட்கிறான். துர்லப் ஜாதவ் அவனோட நண்பனான ராம்ஜி நாகர் என்ற ஒருத்தனை தொடர்பு கொண்டிருக்கான். திலீப்பை கொல்றதுக்காக ராம்ஜி நாகர் 2 லட்சம் பணம் கேட்டிருக்கான். அதுக்கு 1 லட்சம் ரூபாய் முன்பணமாக கொடுக்கப்பட்டிருக்கு. திலீப் இறந்த பின்னாடி மீதி பணத்தை தாரதா ஒப்பந்தம் பண்ணி கொள்றாங்க. இதுல 70,000 பணம் பிரகதி கிட்ட இருந்திருக்கு. மீதி 30,000 பணத்தை பிரகதி திலீப் கிட்ட இருந்து வாங்கி தான் கொடுத்திருக்கா. கணவனை கொல்றதுக்கு அவன்கிட்டயே பணத்தை வாங்கி கொடுத்திருக்கா. அனுராக் ஜாதவ், பிரகதி, துர்லப் ஜாதவ், ராம்ஜி நாகர் அதோட அவனோட நண்பன் சிவன் ஜாதவ் என்ற 5 பேர் திலீப்போட கொலையில சம்பந்தப்பட்டிருக்காங்க. திருமணம் முடிஞ்சு திலீப் மறுபடியும் வேலைக்கு போற நாளுக்காக காத்து கொண்டிருந்திருக்காங்க. மார்ச் 19ஆம் தேதி திலீப் மறுபடியும் வேலைக்கு போயிருக்கான். பிரகதி திலீப் வேலை செய்யற இடத்தோட லொகேஷனை அனுராக் ஜாதவுக்கு அனுப்பி வச்சிருக்கா. அனுராக் ஜாதவும் ராம்கி நாகரும் திலீப்பை அவங்களோட திட்டத்துக்குள்ள கொண்டு வரதுக்காக அவனை சந்திக்கிறதுக்காக வெள்ளை நிற அப்பாச்சி பைக் உள்ள போறது சிசிடிவி காணொளிகளை பதிவாகி இருக்கு. அன்னைக்கு திலீப்பை சந்திச்ச அனுராக் ஜாதவ் தன்னோட கார் பழுதாகிட்டதாகவும் அதை சரி பண்ணி தர சொல்லி உதவி கேட்டு பேசி இருக்கான். கார் இருக்கிற இடத்தை காட்டுறதுக்காக திலீப், அனுராக் ஜாதவ், ராம்கி நாகர் 3 பேரும் அதே வண்டியில மறுபடியும் திரும்பி போற சிசிடிவி காணொளிகளை காவல்துறை கண்டுபிடிச்சிருக்காங்க. 2 பேரும் திலீப்பை பலியா கிராமத்துல இருக்கிற ஒரு சோளம் காட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க முன்னாடியே சிவம் ஜாதவ் வந்து சேர்ந்திருக்கான். 3 பேரும் சேர்ந்து திலீப்பை தாக்கி இருக்காங்க. பின்னாடி ராம்ஜி கொண்டு வந்திருந்த நாட்டு துப்பாக்கி மூலமா திலீப்போட தலையில சுட்டிருக்காங்க. அதனால திலீப் இறந்துட்டு தான் நினைச்சு 3 பேரும் அங்கிருந்து ஓடி இருக்காங்க. ஆனா அப்போ திலீப் இறந்திருக்கல. திலீப்போட மண்டையோடு உடைஞ்சிருக்கு. மூளையோட ஒரு பகுதியும் பாதிக்கப்பட்டிருந்திருக்கு. 2 நாட்கள் வைத்தியசாலையில சிகிச்சை பெற்று வந்த திலீப் சிகிச்சை பலனின்றி மார்ச் 19ஆம் தேதி இறந்து போயிருக்கான். காவல்துறை அவங்களுக்கு கிடைச்ச சிசிடிவி காணொளிகளை ஆதாரமா வச்சு அனுராக் ஜாதவ், ராம்கி நாகர் மற்றும் பிரகதிய அன்னைக்கே கைது பண்றாங்க. தப்பிச்சு போயிருந்த துர்லப் ஜாதவ் மற்றும் சிவன் ஜாதவ் மார்ச் 27ஆம் தேதி தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணினதா சொல்லி அவங்களோட காலில் சுட்டு பிடிச்சிருந்தாங்க. குற்றம் நீதிமன்றத்துல உறுதியாகிற பட்சத்துல இந்த 5 பேருக்கும் ஆயுள் தண்டனையோ இல்லனா மரண தண்டனையோ கிடைக்கிறதுக்கு தான் சாத்தியம் அதிகமாயிருக்கு.